இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னடா வீடியோக்கு எந்த இன்ட்ரோவும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா உள்ள போறான்னு பார்க்குறீங்களா? இது நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயத்துக்கு இறங்குவோம். ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மணி நேரம்? 24 மணி நேரம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரம் தூக்கத்துல போயிடுது. மீதி வந்து பார்த்தீங்கன்னா, 16 மணி நேரம். இந்த 16 மணி நேரத்தையும் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றோமா? இல்ல. ஒரு நாளுக்கு 16 மணி நேரம்னா, ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 112 மணி நேரம். ஒரு மாசத்துக்கு 480, ஒரு வருஷத்துக்கு 5840. அவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனாதோனா நம்ம வீணடிக்கிறோம். சின்ன வயசுல வந்து இது நமக்கு தெரியறதில்ல. ஒரு 25 வயசு 30 வயசு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணியிருப்போம். உங்களுக்கு அப்போ தோணும், அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய ஸ்கில் நம்ம கற்றுருக்கலாமோ, இந்த லேட்டஸ்டான ஸ்கில் நமக்கு கற்றுருக்கலாமோ, எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம், புக்கு படிச்சிருக்கலாம், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கலாம், நம்ம நினச்சா என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம அவ்வளோ வருஷம் அவ்வளோ டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதுலேருந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக இருந்தாலும், அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க ப்ரொடக்டிவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஷெட்யூல் போட்டு வீக்லி டைம் டேபிள் போட்டு உங்க லைஃப்ல என்னென்ன கத்துக்கணும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சு அதை நீங்க வந்து ஒரு பக்கெட் லிஸ்டா போட்டு நீங்க ஃபாலோ பண்ணாலே, ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கத்துக்கிட்டாலும், காம்பவுண்ட் எஃபெக்ட் வழியா நீங்க ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாலும், அது நீங்க ஒரு மாசத்துக்கு எடுக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கத்து வச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அரை மணி நேரம் தான் ஃப்ரீ டைம் கிடைக்குது. மீன்ஸ் மற்ற நேரம்லாம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ரீல்ஸ் பார்ப்பேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற நேரமும் ஃபோன் பார்ப்பீங்க, மியூசிக் கேட்பீங்க, ரீல்ஸ் பார்ப்பீங்க, கேம் ஆடுவீங்க. ஆனால் இந்த அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தோணும், இந்த அரை மணி நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னு. ஆனால் நீங்கள் இந்த அரை மணி நேரத்தில் டெய்லியும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த டைமை வந்து கொஞ்சம் நீங்கள் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் பேசுகிறேன், கொஞ்சம் இன்ட்ரோவை போட்டு விட்டுறேன். நம்பர் 1 என்ன முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும். ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ப்ராப்பர் டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் போய் ரெகுலர் செக்அப் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெகுலர் செக்அப் போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பாடியில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ, ஏதாவது டிசீஸ் இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ அதை நீங்கள் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மணியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக செலவாகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக்கப்பே போகிறதெல்லாம் உங்கள் பாடியில் இருக்க நோய் வந்து அது ஏதாவது ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து நிறையா செலவு வைக்கும். பின்னாடி செலவுக்கு மட்டும் சொல்ல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கும். சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணும்போது, அதாவது சுகர், பிபி, ஏதாவது ப்ராப்ளம், தைராய்டு அது மாதிரி இருந்தால் நமக்கு சீக்கிரத்தில் தெரிய வரும். அண்ட் நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹாபி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும், நல்லா மைண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. என்னோட ஹாபி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஒரு ஹாபி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபே வந்து ஒரு புதுசாக நீங்கள் வந்து டெய்லி வந்து கற்றுக்குவீங்க. உங்கள் நாளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மாதிரியே நம்மளுக்கு வந்து ஃபினான்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து சம்பாதிக்கிறத விட நம்ம வந்து தெளிவாக யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது, பணத்தை வந்து நம்ம எப்படி டூலாக யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போய் ஒரு 5 வருஷம் இருக்கும், இல்லை இப்போ தான் நீங்கள் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் சேவ் பண்ணி வைங்க. ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. இப்போத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் நீங்கள் ஒரு நிறைய வருஷம் சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அப்புறம் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறது மட்டும் பார்த்தாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் உங்களுக்கு தனியாக. ஒன்று நீங்கள் வேலைக்கு போகிற அந்த ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் வந்து தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிங்க. இதே அந்த வேலை வந்து உங்கள் கையை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்றும். இதே இந்த பிஸ்னஸ்னு உடனே ஐயோ ஏதோ ஸ்டார்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. நல்லா அந்த நுணுக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கற்று வச்சுட்டு போங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதும் அதை டெவலப் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் முதல்ல மாற்றுங்க. ஒரு பக்கெட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு காசுக்கு நீங்கள் வாலண்டியராக இருங்க. ஏன்னா நீங்கள் வாழ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான், 4-5 தடவை இல்லை. இப்போ வந்து எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு இறக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நாளைக்கு இறக்க போறீங்க, ஆனால் இன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டைம் இருக்கு. ஸோ அந்த டைமுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எந்த டிசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு ரிக்ரெட்ஸே இருக்கக்கூடாது. அந்த வயசில் அந்த விஷயம் பண்ணலாம், நம்ம ஃபியூச்சரில் வந்து யோசிப்போம், ஏன்டா இந்த வயசில் இதை பண்ணவே இல்லையேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நமக்கு ரிக்ரெட்ஸாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்பயே நம்ம ஆக்ஷன் எடுங்க. உங்கள் லைஃப்பை வந்து வேணும்னா டாக்குமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ, ஃபோட்டோ மூலமாக. அது உங்கள் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும் சொல்லும் போது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும், நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு. அண்ட் அடுத்து இம்பார்ட்டண்டான டாபிக் என்னதுன்னா ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். பேஷன், கேரியர் மாதிரியுமே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். எதுக்காகவும் நம்ம இதை விட்டு கொடுத்துடக்கூடாது. பணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும். ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருக்கவங்க வந்து இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியாது. அதனால வந்து இருக்கவும் போதே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா பார்த்துக்கணும். அது முக்கியமாக உங்கள் ஹெல்த்தை வந்து உங்கள் மென்டல் ஹெல்த்தை வந்து பாதுகாக்கணும்னா கொஞ்சம் டாக்ஸிக் பீப்புள் வந்து கொஞ்சம் பவுண்டரி போட்டு இருங்க. இல்லை உங்கள் மென்டல் ஹெல்த் வந்து ஸ்பாலாக போயிடும். அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாமே காமனாக அந்த வயசில் வந்து பண்ண வேண்டியது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை நீங்கள் பிளான் பண்ணணும்.
அதாவது எதிர்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்க பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனல் ஹாப்பினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய திங்ஸ் வந்து நீங்க வாங்காதீங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, திங்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா, மெமரீஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு பொருள் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருளை நீங்க நார்மலா தான் பார்ப்பீங்க. எவ்வளோ பெரிய பொருளானா இருந்தாலுமே. இதே நீங்க வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து எத்தனை நாள் கழிச்சு பார்த்தாலும் அது வந்து ஒரு மெமரீஸா உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த டைம்ல நீங்க அவ்வளோ ஜாலியா இருந்திருப்பீங்க. ஸோ இதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சொல்ல வந்ததெல்லாம். ஆனா இது எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, எலாபரேட்டா சொல்ல முடியல. எந்த அளவுக்கு ஷார்ட்டா, ஸ்வீட்டா முடிக்கணுமோ முடிச்சிருக்கேன். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன். சரி, ஓகே, பார்க்கலாம். பாய்.